அல்லேலூயா. தாவீது புறப்படுகிறான். நமக்கு தெரியும் சம்பவம். ஆமென். ஆற்றிலிருந்து கற்களை பொறுக்கி எடுத்து அதில் ஒன்றை எடுத்து கோலியாத்தை அடிக்கிறான். கோலியாத்து கீழே விழுகிறான். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்திலே தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. 51 வாசிங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் இந்த பெலிஸ்தன்? இஸ்ரவேல்ட்ட பட்டயம் இருக்க கூடாது, அவன்கிட்ட மட்டும் பட்டயம் இருக்கணும். சிலருக்கு அப்படி நாம மட்டும் வாழணும், அவன் வாழ்ந்துடக்கூடாது. ஆமென். நாம மட்டும் வாழணும், அவன் வாழ்ந்துடக்கூடாது. அவன் கையில பட்டயம் 40 நாள் எப்படிங்க இருக்கும்? ஆமென். இந்த இஸ்ரவேலருக்கு அதை குறித்த உணர்வு இல்லாம இருக்கலாம், ஆனால் இஸ்ரவேலின் தேவனால் அதை தாங்க முடியாது. அப்ப அந்த இடத்துல ஒரு தாவீது நிற்க வேண்டியது அவசியம். ஒரு தாவீது அந்த இடத்துல எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். நீ சகலத்தையும் தாவீது தான் அங்க போகணும். தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் நிக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் நிக்கணும். கர்த்தருடைய நாமத்தில் தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். போகிறா. இவன் கையில பட்டயம் இல்ல, அவன் கையில பட்டயம் இருக்கிறது. தாவீது கர்த்தருடைய நாமத்தில் எதிர்கொண்டு போய் அவனை வீழ்த்தி அவன் கையில் இருக்கிற பட்டயத்தை எடுக்கிறான். பட்டயத்தை எடுத்து என்ன செய்கிறான்? 17வது அதிகாரம் அதனுடைய 54வது வசனத்திலே அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். உங்களுக்கென்று இருக்கிற அடையாளங்களையும் அதிகாரங்களையும் உரிமைகளையும் சத்துரு பறித்து கொண்டிருக்கிறான். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டா ஒவ்வொரு முறை கோலியாத்து வந்து நிற்கும் போது முதுகை காட்டி ஓடுவதே தவிர வேற நிற்க முடியாது. நாம் பராக்கிரமசாலி, நாம் பலசாலி. பட்டயம் இல்லாம, இந்த வசனம் என்கிற பட்டயம் இல்லாமல் சபையை நிற்க முடியாது. தாவீது கருளின நிச்சயமான கிருபையை தானே உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையில் தானே வாழ்கிறோம், அந்த கிருபையில் தானே நிற்கிறோம். ஆமென். ஒவ்வொரு முறை ஏன் நம்முடைய கூடாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பெலிஸ்தீன் வந்து நிற்கிறான்? பெலிஸ்தீன் ஏன் அவனை எல்லாம் நல்லா இருக்கு, பெலிஸ்தீன் வரும்போது பிரச்சனை. பெலிஸ்தீன் வந்து நிக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், பட்டயம் இல்ல. இந்த வசனத்தை கட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வசனத்தை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய நாமத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நாம் கேட்டோமே, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும், அது சபையில் மாத்திரமல்ல, அது யுத்த களமானாலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார். அவன் நாமத்தை சொல்லுகிறான். சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே. அன்று அவர்களுக்கு பிரத்யட்சமாய் அந்த நாமம் கொடுக்கப்படவில்லை, ஆனால் கிருபை பெற்ற நமக்கு அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் தான் இயேசு என்கிற நாமம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. ஆண்டவரே, என் கையில் இருக்க வேண்டிய பட்டயம், என் கையில் இருக்க வேண்டிய அதிகாரம், என் கையில் இருக்க வேண்டிய உரிமை யாரோ பறிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க ஆண்டவருடைய நாமத்தை பிடிச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பா. இஸ்ரவேல் கையில பட்டயம் இல்லாமல் ஆக்கிரவனுடைய பட்டயம் தாவீது போய் எடுக்கிறான். தாவீது போய் எப்பொழுது தாவீது அந்த பட்டயத்தை உருவுகிறானோ, பெலிஸ்தியர்கள் ஓடினார்கள், இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். தாவீதாக இன்னைக்கு அநேகரை கர்த்தர் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஃபேஸ் பண்ண முடியல, குடும்பத்துக்கு அநேக காரியங்களை ஃபேஸ் பண்ண முடியல. பிரச்சனைன்னு வந்ததுமே முதுக காட்டுறாங்க. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரா, நீ நிற்கணும். ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய நாமத்தினால
வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 17வது அதிகாரம், ஆமென், 48வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் ஏன் அவனுக்கு தெரியும். நல்ல கவனமா கேளுங்க. தாவீது தீவிரமாய் போய் நான் தாமதிக்க இஸ்ரவேலுக்கு பிரச்சனை, நான் தாமதிக்க என் குடும்பத்துக்கு பிரச்சனை, நான் தாமதிக்க ஆமே. மோசே ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்றார். ஏன்? மோசே தாமதிக்க இஸ்ரவேல் மேல அடி விழுந்துட்டு இருக்கு. இஸ்ரவேலுக்கு பிரச்சனை, நெருக்கப்படுறாங்க, அவங்க பெருமூச்சு விடுற அளவுக்கு வந்துட்டாங்க. இங்க கர்த்தர் மோசே உன்னை நான் அனுப்புறேன் மோசே வாண்ணா. மோசே சொல்ற வேற யாராவது அனுப்புங்க ஆண்டவர், என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. மோசே டிலே பண்ணிட்டு இருக்கிற, தாமதிக்க பிரச்சனை. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம். ஒரு நாள் ஃபைட் பண்ண வந்தவன் இப்ப 40 நாள் நிக்க. காரணம் என்ன? தாவீது வர 41 நாள் ஆச்சு. இனியும் நான் டிலே பண்ணக்கூடாது. 2023 வரை போச்சு. என் குடும்பத்தின் அதிகாரம், என் குடும்பத்தில் இருக்கிற ஆளுகை யாரோ பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. விரும்புறது நடக்கல, குடும்பத்தில் விரும்பாதது நடக்குது, நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. பட்டையும் இல்லை, மேற்கொள்ள முடியல. ஒரு காலத்துல பெரிய சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக நிற்க முடிந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன காற்றடித்தாலே வீடு அசையுது, குடும்பம் குலைக்கப்படுகிறது, நிற்க முடியல. ஆமே, இந்த இழந்த நிலையில உன்னிடத்தில் இருந்து இந்த பிலிஸ்தியன் இல்லாம ஆக்கிட்டான். பட்டயமே இல்லாம ஆக்கிட்டான். ஆள் இருக்கிறாங்க, ஆளை இல்லாம ஆக்கல, பட்டயத்தை இல்லாம ஆக்கிட்டான், சத்துவத்தை இல்லாம ஆக்கிட்டான், பலனை இல்லாம ஆக்கிட்டான். இந்த இடத்தில் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவேளை உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க, ஃபேஸ் பண்ண முடியல, நிற்க முடியல. இந்த நாளிலே ஆண்டவரிடத்து இந்த பலத்தை கேட்க போறோம், அந்த நாமத்தை சொல்லி கேட்க போறோம். இல்ல ஆண்டவரே, ஆமே, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வீட்டுல யார் வந்து நிக்கிறது, எந்த இடத்துல யார் வந்து நிக்கிறது? ஆமே, அவன் வந்து நிக்கிறான். இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, இவங்களால முதுக காட்டி ஓடுறாங்களே தவிர ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்? எதிர்க்கிற வல்லமை இல்லை. நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் கிடையாது, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு போராடுகிறான். நிற்க முடியாத வரைக்கும் கோலியாத்து நிற்கிறான். எப்பொழுது தாவீது நின்றானோ அதுவரை நின்று கொண்டிருந்த கோலியாத் இப்போ கீழே விழுந்து கிடக்கிறான். அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையை கடந்த நாள் ஆயத்த செபத்தில் செபிக்கும் போது இந்த வார்த்தை ஆவியானவர் பேச வைத்து செபிக்க வைத்தார். ஆமே, நான் புரிந்து கொண்ட இன்னைக்கு கர்த்தர் இதை பேச போகிறார் என்று. ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க, நம்ம குடும்பம் நல்ல ஜெயத்தை பார்த்த குடும்பம், நன்றாயிருந்த குடும்பம், எந்த பகுதியில் கை வச்சால வெற்றி, எந்த காரியத்தை எடுத்தாலும் சாட்சியா இருந்த குடும்பம் இன்னைக்கு காட்சியாய் மாறுற அளவுக்கு பெலிஸ்தியன் ரொம்ப உள்ள வந்துட்டானே. ஏன்? ஆண்டவரே, தாவீது சொல்லலாம், ஆண்டவரே என்னை விட பெரியவங்க நிறைய இருக்கிறாங்க. இல்ல, இது அதுக்கான டைம் அல்ல. தீவிரமாய் ஏதோ வந்தாச்சு, ஒரு புது வருஷம், ஜெபம் பண்ணோம், ஆராதித்தோம், வருடத்துக்குள் பிரவேசித்தோம், வாக்கு தத்தத்தை வாங்கணும், ஆமீன் போட்டுட்டு போனோன்னு இருக்கக்கூடாது. இது அசதியா இருக்கிற காலம் அல்ல. ஆமேன். உன் வாழ்க்கையிலே உன்னிடத்தில் சத்ரு இல்லாமல் ஆக்கினானே, எது உனக்கு இருக்க வேண்டுமோ அதை இல்லாமல் ஆக்கின சத்ரு இல்லாமல் போக தாவீதை போல தீவிரமாய் புறப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.